ஆனா என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து மாநில அரசு குறை சொல்லல. இந்த மாநில அரசுல இருக்கக்கூடிய அ ம நம்ம அமைச்சர் பெருமக்களோ, அவங்களோ இன்னும் கூடுதலா கொஞ்சம் ஏன் ஆதிச்சநல்லூர்ல வந்து இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனா வழக்கையும் போட்டுக்கிட்டு, எப்போதுமே நீங்க மத்திய அரசு தாங்க தாங்கன்னு இது கேட்கிறத அரசு விட, செஞ்சிருக்கணும். மாநில அரசு அரச செஞ்சிருக்கணும். கொஞ்சம் விரட்டி நீங்க பேசலாமே அப்படின்னு தான் என்னுடைய மாநில அரசு ஆதங்கம். செஞ்சிருக்கணும். இந்த வழக்க கூட அவங்க இல்ல போட்டிருக்கணும். என்னுடைய ஆதங்கம் அது. ரைட். அதாவது நீ கொஞ்சம் கீழடியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன்னா நான் வந்து சொல்றது என்னுடைய தம்பி, சரி, சரி. சகோதரி அத சொல்ல வரல. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, நீங்க எங்க இதையும் பேசுங்க அப்படின்னு. நான் அடிக்கடி வெங்கடேஷ் சார கூட நம்ம எம்பி வெங்கடேஷ் பார்த்தா கூட சொல்றேன். நீங்க அடிக்கடி கீழடிய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் இங்க கொஞ்சம் ஆதிச்சநல்லூர பத்தி பேசுங்க. நீங்க ஆதிச்சநல்லூர் அது பழசுங்க அப்படின்னு சொல்லுவாரு. பழசு கொஞ்சம் இதையும் கொஞ்சம் பேசுங்கங்க. இது உங்களோட சேர்ந்த விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி கனிமொழி அம்மாவும் இதுல இன்ட்ரெஸ்ட் தான் ஃபுல்லா முழுக்க ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அது திறப்பு விழாவை கண்டதாக இருந்த இடம் சரி. ஒரு சின்ன அதுல ஒரு அகழ்வாய்வு நடந்து டாக்டர் அருண்ராஜ் இருக்கும்போது அகழ்வாய்வு நடந்து அது ஒரு எலும்புக்கூடை வெளியே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மண்டையோட எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் வந்து ஒரு எம்பி அதுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இருக்காது. வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு குழி இந்த பெரிய குழி ராயல் குழின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுல வந்து நெறைய வெண்கல பொருட்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனா இறங்கி போகக்கூடிய அடி வந்து ஒரு 20 அடிக்கும் கீழ 25 அடிக்கும் கீழ. அது இறங்கி போனா ஏணி வச்சு தான் இறங்கி போணும். அதுல ஒரு எம்பி வந்து அது இறங்கி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இவங்க இறங்கி போய் பார்த்தாங்க.